மன்னார்குடி அருகே குடிநீர் கேட்டு குளத்தில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் குளத்தில் இறங்கி போராடி வருகிறார்கள்? என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? மணிமாறன், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த பெருகவாழ்ந்தான் ஊராட்சியில கடந்த 3 மாதமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து தொடர்ந்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா நேற்று பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் 1 மாத காலமாக எங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தண்ணீர் பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் கூறியதை எடுத்து அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க. மீண்டும் இன்று காலை வரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து பெருகவாழ்ந்தானில் உள்ள அந்த குளத்தில் இறங்கி தண்ணீர் உள்ள குளத்தில் இறங்கி தற்போது அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்களை அந்த பகுதியில் ஏற்கனவே உப்பு நீரை பருகி அந்த பகுதி முழுவதும் உப்பு நீராக தான் எங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் அதை பருகுவதால் எங்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கு உரிய நல்ல தண்ணீரை குடிநீரை கிடைப்பதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து அவங்க அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. ஆனால் இதுவரை அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பத காரணத்தினால்தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னவென்று பார்த்தோம்னா, தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. இப்போது பெருகவாழ்ந்தால் மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா குடிநீர் பிரச்சனை மிக அதிக அளவில் பரவி வருகிறது. தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இவர்களுக்கு மாவட்ட நிர்வாக சார்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. மணிமாறன், ராஜசேகர், இந்த குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை எவ்வளவு காலமாக இருக்கிறது? இது சம்பந்தமாக துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? மணிமாறன், பாத்தீங்கன்னா பெருகவாழ்ந்தான் பகுதியை குறிப்பாக பெருகவாழ்ந்தான் பகுதியில் முழுவதும் உப்பு நீர், கடல் நீர் உப்பு நீர் புகுந்ததால் இந்த பகுதியில் உப்பு நீரே அதிகமாக பருகி வருகிறார்கள். இவர்களுக்கு இடைச்சி மூலை என்ற பகுதியில் இருந்துதான் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கடந்த 3 மாத காலமாக தண்ணீரை அதிகம் குடிநீர் விட்டு தான் கிடைத்து வருகிறது. குறிப்பாக 1 வார காலமாக முழுவதுமாக அந்த குடிநீர் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. இது குறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பகுதியில் உள்ள ஊராட்சி நிர்வாகத்திடமும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையில போராட்டம் நடத்தும் போது மட்டும் அப்பகுதியில் உள்ள அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஆனால் அடுத்த சில நிமிடங்கள் கூட அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. மணிமாறன், மன்னார்குடி அருகே குடிநீர் கேட்டு குளத்தில் இறங்கி பொதுமக்கள் போராடி வருகிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.